Hello viewers, welcome to Deeps Mathematics 23. ஸோ இந்த வீடியோவில் 11ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இருக்கக்கூடிய இயல் 3 தான் நம்ம கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்க போகிறோங்க. ஸோ எல்லாமே ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்துக்குள்ளே முடிகிறது தானே. சரிங்க, அந்த வகையில் இன்றைக்கான முதல் தலைப்பு மலை இடப்பெயர்கள் ஓர் ஆய்வு. ஸோ மலையோட இடப்பெயர்களை ஒருத்தர் ஆய்வு செஞ்சு கட்டுரை எழுதியிருக்காரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர் பாலகிருஷ்ணன் அப்படிங்கிறவர். மலைனா சங்க காலத்தில் குறிஞ்சியை சேர்ந்தது தான் மலையும் மலை சார்ந்த இடங்களும் இல்லைங்களா. சரிங்க, மலையை பற்றிய படிப்போட பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆரோலஜி. சரிங்களா. சரி, இப்போ இதில் என்னங்க படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பின்னாடி நூல்வெளி இருக்கும் இல்லைங்களா, மனப்பாடெல்லாம் பண்ண வேணாம், ஜஸ்ட்டு சும்மா வாசித்து பார்த்துக்கோங்க. சரிங்களா. இவரை பற்றி என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத சும்மா வாசித்து மட்டும் பாருங்கள், மனப்பாடெல்லாம் எதுவும் பண்ண தேவையில்லை. சரிங்களா. இப்போ அடுத்து நமக்கு முக்கியமான பகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா காவடி சிந்து. இது நமக்கு முக்கியமான பகுதி தாங்க. காவடினா என்னதுங்க, முருகனுக்கு எடுக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் தான் காவடி இல்லைங்களா. சரி, இதை பாடினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சென்னிக்குளம் அண்ணாமலையார். சரிங்களா. சொல்லும் பொருளும் நல்லா ரீட் பண்ணிக்கணும், ஓகேவா. ஸோ சொல்லும் பொருளும் கண்டிப்பாக பார்த்து தான் ஆகணும். புயம்னா தோல், வரைனா மலை, வண்ணம்னா அழகு, கழுகாசலம்ங்கிறது கழுகுமலை, துஜஸ்தம்பம்ங்கிறது கொடிமரம், சலராசிங்கிறது கடலில் வாழும் மீன் முதலிய உயிர்கள், விலாசம்ங்கிறது அழகு, நூபுரம்ங்கிறது சிலம்பு, மாசுனம்ங்கிறது பாம்பு, இஞ்சினா மதில், புயல்னா மேகம், கரங்கும்னா சுழலும். சரிங்களா. அடுத்து இலக்கண குறிப்பு பார்க்கணும் இல்லைங்களா. எங்கே இருக்குது, இங்கே இருக்கா. தாவிங்கிறது வினையச்சம், மாதேங்கிறது விழி. சரிங்க. அடுத்து அப்படியே வந்தீங்கன்னா அந்த நூல்வெளிங்கிறது ரொம்ப 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 முக்கியமானது. சரிங்களா. இந்த சென்னிக்குளம் அண்ணாமலையாருங்கிறது 19ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். சரிங்களா. காவடி சிந்து அருணகிரியாரின் திருப்புகழ் தாக்கத்தால் விளைந்த சிறந்த சங்க இலக்கியம். சரிங்களா. இது சங்க இலக்கியம். இதோட மெட்டு ஃபுல்லாகவே யார் தான் பாடியிருக்காங்கன்னா அண்ணாமலையார் தான் பாடியிருக்காங்க. தமிழில் ஃபஸ்ட் டைம் வண்ணச்சிந்து பாடப்பட்டதுனால இவர் என்னன்னு சொல்கிறாங்க, காவடி சிந்தின் தந்தைன்னு சொல்கிறாங்க. யாரை, சென்னிக்குளம் அண்ணாமலையார் தான் என்னன்னு சொல்கிறாங்க, காவடி சிந்தின் தந்தைன்னு சொல்கிறாங்க. எதனால் அப்படி சொல்கிறாங்க, முதலாக வண்ணச்சிந்து வச்சு பாடினதுனால. சரிங்களா. 18 வயசுலேயே ஊற்றுமலைக்கு போகிறாரு. அங்கே போய் குறுநில தலைவராக இருந்த இருதயாலய மருதப்ப தேவரோட அரசவை புலவராக இருந்திருக்காரு. சரிங்களா. இவர் இந்த நூல் தவிர வீரை தலபுராணம், வீரை நவநீத கிருஷ்ணசாமி பதிகம், சங்கரன் கோவில் திரிபந்தாதி, கருவை மும்மணி கோவை, கோமதி அந்தாதி ஆகிய நூல்களையும் என்ன பண்ணியிருக்காரு, இயற்றியிருக்காரு. அவ்வளோதாங்க, ஒரு நிமிஷம் தான், டக்குன்னு முடிஞ்சிடுச்சா. அடுத்தது குறுந்தொகை. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ இங்கே கொடுக்கப்பட்டிருக்க பாடலை எழுதினவங்க யார், வெள்ளி வீதியார் எழுதியிருக்காங்க. டேரெக்டாக சொல்லும் பொருளும் ஓகேங்க. இங்கே திணை கொடுத்துருக்காங்க. இது எந்த திணையை சார்ந்த பாடல்னால் குறிஞ்சி திணை. சரிங்களா. ஸோ துறை என்னென்னு பார்த்தீங்கன்னா, தலைவன் சான்றோரை தலைவியின் தமர்பால் மனம் பேசி வரவிடுப்ப தன் தமர் மறுப்பாரோ என்ற அஞ்சிய தலைவியை நோக்கி தலைவன் வரைவை நமர் ஏற்றுக்கொண்டனர், நீ கவலை ஒளிவாயாக என்று தோழி கூறியது. ஸோ இதோட துறையோட விளக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தலைவனும் தலைவியும் மேரேஜ் பண்ணிக்கிறதுக்காக ப்ரொப்போசல்ஸ் அவங்க வீட்டில் வைக்கிறாங்க. அப்போது தலைவி வீட்டுக்கு தலைவனோட வீட்டுக்காரங்க பேசும்போது எங்கே நம்மளோட பேரண்ட்ஸ் அந்த பையனோட ஃபேமிலியை ரிஜெக்ட் பண்ணி அனுப்பிச்சிடுவாங்களோன்னு இந்த பொண்ணு பயத்தில் இருக்கா. அப்போ அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு என்ன சொல்லுது, கவலைப்படாத, அவங்க ஏற்றுக்கிட்டாங்கன்னு சொல்லுது. ஸோ இதுதான் இந்த பாடலுக்கான கான்செப்ட், ஓகேங்களா. சரிங்க. அடுத்து சொல்லும் பொருளும் பார்த்திங்க அப்படின்னா சிதவல், தலைப்பாகை, தண்டு, ஊன்றுகோல். சரிங்களா. அடுத்தது இலக்கண குறிப்பு பார்க்கணும் இல்லைங்களா. பிரிந்தோர், வினையாளனையும் பெயர், நன்று நன்று, அடுக்கு தொடர். ஸோ அடுக்கு தொடர் எத்தனை முறைங்க அடிக்கு வரும், 4 முறை வரையும் அடிக்கு வரும். சரிங்களா. சரி, அடுத்து பார்த்திங்கன்னா குறுந்தொகைக்கான நூல்வெளி. குறுந்தொகை 8 தொகை நூல்களில் ஒன்றுங்க. கடவுள் வாழ்த்து நீங்களாக அகத்திணை சார்ந்த 401 பாடல்களை கொண்டது. சரிங்களா. இதோட அடைமொழி என்னது, நல்ல குறுந்தொகை. இது நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் இல்லைங்களா. சரிங்க. உரையாசிரியர்கள் பலராலும் இங்கே இருக்கக்கூடிய பாடல் வரிகளை எடுத்து நிறைய இடங்களில் மேற்கோளாக காட்டியிருக்காங்க. சரிங்களா. சரி, அதனால் இந்நூலே முதலில் தொகுக்கப்பட்ட தொகை நூலாக கருதப்படுகிறது. அடுத்தது இந்த நூலை தொகுத்தவர் பூரிக்கோ. இந்த நூலோட கடவுள் வாழ்த்த பாடினவர் யார், பாரதம் பாடிய பெருந்தேவனார். அடுத்தது வெள்ளி வீதியார் பற்றி கொடுத்துருக்காங்க. இந்த வெள்ளி வீதியாருங்கிறவங்க ஒரு பெண், சங்ககால பெண் புலவர்களுள் ஒருவர். சங்கத்தொகை நூல்களில் 13 பாடல்கள் இவரால் பாடப்பட்டவை. சரிங்களா. அப்போ இவங்க எத்தனை பாடல் பாடியிருக்காங்க, சங்க பாடல்களில் 13 பாடல்கள் பாடியிருக்காங்க. இது நமக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு கண்டென்ட். சரிங்களா. அவ்வளோதாங்க, இது முடிஞ்சுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா புறநானூறு. ரொம்ப 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 முக்கியமானது. ஸோ 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த தமிழர்களோட வீரம், கொடை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி இருந்துச்சுன்னு பாடப்படக்கூடியது தான் புறநானூறுங்கிறது. நம்ம ஆல்ரெடி சின்ன கிளாஸ்லேருந்தே படிச்சுட்ருக்கோம் இல்லைங்களா. அதுலேயும் முக்கியமாக இந்த தமக்கென முயலா நோண்டால் பிறர்க்கென முயலுனர் உண்மையானோ அப்படிங்கிற வரி பல இடங்களில் நம்ம படிச்சிருக்கோம். ஸோ இதை எழுதினவர் யார், கடலுள் மாய்ந்த இளம் பெரு வழுதி.
சரிங்க. இதோட திணை வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பொதுவியல் திணை. ஸோ பொதுவியல் திணைனா என்னதுங்க, வெச்சி முதல் பாடான் வரைக்கும் சொல்லப்படாத கருத்தையும் பொதுவான கருத்தையும் கூறக்கூடியதான் பொதுவியல் திணைங்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லைங்களா. இப்போ சொல்லும் பொருளும் பார்த்துருவோமா. தமியர்னா தனித்தவர், முனிதல்ங்கிறது வெறுத்தல், துஞ்சல் சோம்பல், அயர்வு சோர்வு, மாட்சினா பெருமை, நோன்மைனா வலிமை, தாள்னா முயற்சி. அவ்வளோதான். அடுத்தது இலக்கண குறிப்பு எங்கே இருக்குன்னு பார்த்துருவோமா. ஸோ இந்த பாடல் வந்து நேரிசை ஆசிரியப்பா வகையை வந்து சார்ந்ததுங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த குறுந்தொகையுமே வந்து பார்த்திங்கன்னா நேரிசை ஆசிரியப்பா வகையை சார்ந்ததான். அந்த இடத்துல மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ பாடலோட பொருளில் இதே போல் லாஸ்ட்டில் வந்து இருக்குமா இலக்கண குறிப்புக்கு மேலே. சரிங்களா. இங்கே இலக்கண குறிப்பு பார்த்துருவோமா. அம்மை அப்படிங்கிறது அசைநிலை, உண்டல் துஞ்சல் அப்படிங்கிறது தொழிற்பெயர்கள், முயலாங்கிறது வந்து ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். அவ்வளவுதாங்க. புறநானூரை ஆங்கிலத்தில் வந்து ஒருத்தர் மொழிபெயர்த்திருக்காருங்க. ஜார்ஜ் எல் ஹார்ட் அப்படிங்கிறவர் வந்து புறநானூரை இங்கிலீஷில் தி 400 Songs of War and Wisdom and Anthology of Poems from Classical Tamil த புறநானூறு அப்படின்னு சொல்லிட்டு மொழிபெயர்த்திருக்காரு. புறநானூறுன்னு நம்ம தமிழில் ஒரு வார்த்தையில் முடிச்சிடுறோம். இங்கே பார்த்தீங்களா அவர் இங்கிலீஷில் வந்து எவ்வளோ வேர்ட்ஸ் கொடுத்துருக்காரு அந்த நூலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா. சரி, அடுத்தது ஜி போப் வந்து புறநானூறு பாடல்களில் சிலவற்றை வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காரு. ஸோ அந்த நூலுக்கு என்ன பேர்னா எக்ஸ்ட்ராக்ட்ஸ் ஃப்ரம் புறநானூறு அண்ட் புறப்பொருள் வெண்பா மாலை அப்படிங்கிற பேர் வந்து ஜி போப் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமானது, நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா. சரி, இப்போ அடுத்து என்னென்னா சுவடிகளில் எழுத பயன்படுத்தப்பட்டு இருந்த புறநானூறு அழிஞ்சு போகக்கூடிய நிலையில் இருந்திருக்கு. அதை பதிப்பிச்சவர் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உவேசா 1894 வருடம் முதலாக அச்சில் வந்து பதிப்பிச்சிருக்காரு. சரிங்களா. ஸோ அழிஞ்சு போகக்கூடிய நிலையில் இருந்ததுக்கு உயிர் கொடுத்தவர் அப்போ யார், உவேசா. எப்போ 1894. சரிங்க. இப்போ புறநானூறுங்கிறது 8 தொகை நூலில் ஒன்றுன்னு தெரியும். புறத்திணை சார்ந்த 400 பாடல்கள்ங்கிறது நமக்கு தெரியும். சரிங்களா. இது அகவற்பாவால் ஆனதுங்கிறதும் நமக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லைங்களா. சரிங்க. இது எதை பற்றி குறிப்பிடும், சங்க காலத்தில் இருந்த அரசர்கள் அவங்க செஞ்ச வந்து கொடை, அந்த டைமில் தமிழ்நாடு எப்படி இருந்துச்சு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்குங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். இப்போ நம்ம புதுசாக யாரை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம்னா இந்த கடலுள் மாய்ந்த இளம்பெரு வழுதிங்கிறதான் தெரிஞ்சுக்க போகிறோம். சரிங்களா. பாண்டிய மன்னருள் பெருவழுதி அப்படிங்கிற பேர் வந்து ரொம்பவே காமனான ஒரு விஷயம் தான். நிறைய பேர் இருந்தாங்களாம். ஆயினும் அரிய பண்புகள் அனைத்தையும் தம் இளமை காலத்திலேயே பெற்றிருந்த காரணத்தால் அக்கால மக்கள் இவரை இளம்பெருவழுதின்னு சொன்னாங்களாம். ஆக்சுவலாக பெருவழுதிங்கிறது காமன் பேர். இவரோட இளமை காலத்திலே எல்லா திறனையும் பெற்றிருந்தனால இவர் அந்த பெருவழுதிக்கு முன்னாடி என்னன்னு போட்டுக்கிறாங்க, இளம். அப்போ இளம் பெருவழுதின்னு வந்து இவர் அழைக்கிறாங்க. கடற்பயணத்தப்போ கடலில் விழுந்து இவர் வந்து இறந்து போயிட்டனால கடலுள் மாய்ந்த இளம்பெரு வழுதின்னு சொல்லிட்டு இவரை அழைக்க ஆரம்பிச்சாங்களாம். சரிங்களா. பிற்காலத்தில் அழைக்கப்பட ஆரம்பித்தார். இவரோட பாடல்கள் வந்து புறநானூற்றில் ஒன்றும் பரிபாடலில் ஒன்றும் வந்து இருக்குது. ஆக்சுவலாக இவரே பாடினது தான் புறநானூரில் ஒன்று, பரிபாடலில் ஒன்று வந்து இடம்பெற்றிருக்கு. சரிங்களா. இவரோட பெயர் காரணம் மாதிரி எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமா. சரிங்க. அப்படியே அடுத்து வந்தீங்கன்னா வாடிவாசல். ஸோ வாடிவாசல்ங்கிறது எழுதுனது யாருங்க, சீசு செல்லப்பா. ஸோ வாடிவாசல்ங்கிற பேரை பார்க்கும்போதே தெரியும் இது வந்து எதை பற்றின பாடம், ஜல்லிக்கட்டு பற்றினது. ஸோ நமக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் பெருசாக வந்து தேவையில்லைங்க. இந்த மாதிரி பாக்ஸில் இருக்கிறது நமக்கு தேவை. அதுவும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலித்தொகை இந்த மாதிரி வருது இல்லைங்களா. அப்போ இது நமக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டுன்னு உங்களுக்கே தெரியும். ஆல்ரெடி வந்து நம்ம 9ஆம் வகுப்பு 3வது எல்லை வந்து இந்த ஜல்லிக்கட்டு பற்றி நம்ம பார்த்துருக்கோம். அங்கேயுமே வந்து கலித்தொகை வந்து நம்ம நிறையவே படிச்சிருக்கோம் இல்லைங்களா. அப்போ கலித்தொகையில் ஏறுதழுவுதல் வந்து எந்த அளவுக்கு முக்கியமாக இருக்குங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அதே போல் இங்கே ஒரு 4-5 வரிகள் வந்து கொடுத்துருக்காங்க. அது கலித்தொகை பாடல்னு கொடுத்துருக்காங்க. இதை மட்டும் படிச்சுக்கிட்டா போதுமானது. சரிங்களா. அடுத்து அப்படியே வந்தோம் அப்படின்னா நூல்வெளி வந்து நமக்கு ரொம்பவே முக்கியங்க. ஏன்னா சீசு செல்லப்பாங்கிறவர் நமக்கு சிலபஸில் வந்து கவர் ஆகிறாரு. சீசு செல்லப்பா சிறுகதை, புதினம், விமர்சனம், கவிதை, மொழிபெயர்ப்பு முதலாக இலக்கியத்தின் பல்வேறு தளங்களில் பங்களிப்பு செய்திருக்கிறார். ஓகே. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இவர் வந்து சில இதழ்களில் உதவி ஆசிரியராக பணியாற்றிருக்காரு. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சந்திரோதயம், தினமணி அப்படிங்கிற இதழ்களில் உதவி ஆசிரியராக இருந்திருக்காரு. எழுத்து அப்படிங்கிற இதழை வந்து தொடங்கி நவீன தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு இவர் தான் வித்துட்ருக்காரு. சரிங்களா. அடுத்தது அவருடைய குறிப்பிடத்தக்க படைப்புகள் என்னென்ன படைச்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா வாடிவாசல், சுதந்திர தாகம், ஜீவனாம்சம், PS ராமையாவின் சிறுகதை பாணி, தமிழ் சிறுகதை பிறக்கிறது அப்படிங்கிறது எல்லாமே யாரோட படைப்புகள், சீசு செல்லப்பாவோட படைப்புகள். சரிங்களா. அடுத்தது இவருடைய சுதந்திர தாகம்ங்கிற புதினத்துக்கு 2001வது வருடம் சாகித்ய அகாதமி விருது வந்து கிடைச்சிருக்கு. இது ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட். ஓகேங்களா. கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா. அடுத்தது நமக்கு இலக்கண பகுதிகள் வந்து தேவையில்லைங்கிறது உங்களுக்கே தெரியும். அப்போ ஸ்ட்ரெயிட்டாக புக் பேக்கில் இருக்க 1 மார்க்கை பார்த்துட்டு மொழித்திறன் பயிற்சிக்கு போயிடலாங்களா. ஓகேங்க.
ஸோ இங்கே வந்து பாருங்களேன், கோடு என்பது தமிழ் சொல்லாகும். விளக்கம், கோடு என்னும் சொல்லுக்கு மலையுச்சி, வல்லரன், கோட்டை அப்படிங்கிற பொருள்களும் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கூற்றும் சரி, அதுக்கான விளக்கமும் சரி தான். ஆப்ஷன் பி தான் இதுக்கான ஆன்சர். காவடி சிந்தோட தந்தைன்னு அழைக்கப்படுறது யாருங்க? சென்னிகுளம் அண்ணாமலையார் தானே அப்படி அழைக்கிறாங்க. ஓகே, சரிங்க. அடுத்தது வெள்ளி வீதியார் எழுதுனது என்னதுங்க? வெள்ளி வீதியார் வந்து எழுதுனது குறுந்தொகை. அடுத்தது அண்ணாமலையார் எழுதுனது காவடி சிந்து. வாடிவாசல் எழுதுனது சீசு செல்லப்பா. இளம்பெரு எழுதி எழுதுனது புறநானூறு. அப்போ ஃபஸ்ட்டு வந்து இ அப்படின்னு எழுதா இந்த இருக்குது. அடுத்து வந்து என்னதுங்க? ஆ. ஆப்ஷன் சி தான் நமக்கு சரியானது. 4வது இனிதென. இந்த இதில் வரக்கூடிய புணர்ச்சி விதிகள் ஆன்சர் மட்டும் படிச்சுக்கிட்டா போதும், அது எப்படி வந்துச்சுலாம் நம்ம தெரிஞ்சுக்க வேணாம். உயிர்வரின் உட்குரல் மெய்வீட்டோடும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. அடுத்தது 5வது பகுபத உறுப்பிலக்கணம். இடம்பெற்றுள்ள அடிப்படை உறுப்புகள் வந்து பகுதி விகுதி தான் அடிப்படையான விஷயங்கிறது நமக்கே ஜென்ரலாக தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். அடுத்தது இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா சிவை தாமோதரனார் பற்றி வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப பெருசாக இம்பார்ட்டன்ட் இல்லை, பட் என்ன பண்ணணும், நல்லா ரீட் பண்ணி தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா? ஸோ தமிழ் பதிப்பு உலகத்தின் தலைமகன் சரிங்களா என்று போற்றப்படும் சிவை தாமோதரனார் இலங்கை யாழ்ப்பாணத்தில் வந்து பிறந்திருக்காரு. ஓகேங்களா? சரிங்க. இப்போ இதில் வந்து நமக்கு என்ன தேவை அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இவரோட 20 வயசுலேயே வந்து நீதிநெறி விளக்கத்தோட நூலுக்கு உரை வந்து பதிப்பிச்சு வெளியிட்டிருக்காரு. 20 வயசில் பதிப்பிச்சாருங்கலாம் நமக்கு தேவையில்லை. நீதிநெறி விளக்கத்துக்கு உரையுடன் பதிப்பித்து வெளியிட்டவர் யார் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா சிவை தாமோதரனார். இது நமக்கு தெரிஞ்சுக்கணும். 1868ஆம் ஆண்டு தொல்காப்பிய சொல்லதிகாரத்திற்கு சேனாவரையர் உரையும் பின்னருக்கு கள்ளித்தொகை, இறையனார், அகப்பொருள், வீரசோழியம் உள்ளிட்ட பல நூல்களையும் செம்மையாக பதிப்பித்து புகழ் கொண்டார். ஸோ எந்தெந்த நூல்களை பதிப்பித்தது மூலமாக இவருக்கு வந்து புகழ் கிடைச்சதுன்னா இந்த 2 நூல்களுக்கான உரை. சரிங்களா? ஸோ இவரோட காலம் வந்து கொடுத்துருக்காங்க 1832 முதல் 1901. அவருடைய தமிழ் பணியை கண்ட பெர்சிவல் பாதிரியார் அவரை தாம் நடத்திய தினவர்த்தமானி என்ற இதழுக்கு என்ன ஆக்கியிருக்காரு? ஆசிரியராக வந்து ஆக்கியிருக்காரு. சரிங்களா? ஸோ ஜஸ்ட் இதை ஃபுல்லாக ரொம்ப மனப்பாடம் பண்ணாதீங்க, என்னங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகேங்க. அப்படியே அடுத்து வந்திங்கன்னா நமக்கு எது தேவை? கலைச்சொல் அறிவோங்கிறத நம்ம ஃபுல்லாக வந்து படிக்கணும் இல்லைங்களா? ஓகேங்க. எத்னிக் குரூப் அப்படிங்கிறது இனக்குழு. என்விரான்மெண்ட்டுங்கிறது புவிச்சூழல். அடுத்தது வேர்ச்சொல் அகராதிங்கிறது வந்து எத்திமலாஜிக்கல் டிக்ஷனரி. அடுத்தது பாருங்களேன், முன்னோட்டு ப்ரிஃபிக்ஸ், பின்னோட்டு சஃபிக்ஸ், பண்பாட்டு கூறுகள் கல்ச்சுரல் எலமெண்ட்ஸ். ஓகேங்களா? அடுத்தது நூலும் நூல் ஆசிரியரும். சிந்துவெளி பண்பாட்டின் திராவிட அடித்தளம்ங்கிறது வந்து ஆர் பாலகிருஷ்ணன். காவிடி சிந்து அண்ணாமலையார். வாடிவாசல் சீசு செல்லப்பா. எழுத்திதழ் தொகுப்பு. இதை தொகுப்பாசிரியர் வந்து யாருங்க? சச்சிதானந்தன். ஸோ அடுத்து லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா திருக்குறள் வந்து இருக்காங்க. எந்த திருக்குறளுக்கு என்ன அணி கொடுத்துருக்காங்கிறத மட்டும் இதில் பார்த்துக்கோங்க. பெருசாக வேறு எதுவும் தேவையில்லை. தீனால் சுட்டப்பன் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்டவடுக்கு வந்து வேற்றுமை அணி. ஸோ இது ஆல்ரெடி நம்ம இலக்கண பகுதியில் 6லேருந்து 10ஆம் வகுப்புலேயே நம்ம இதை வந்து படிச்சிருக்கோம் இல்லைங்களா? அடுத்தது வந்து என்ன கொடுத்துருக்காங்க? மருந்தாகி தப்பா, மரத்தற்றால் செல்வம், பெருந்தகை யான்கண் படின். இது வந்து உவமை அணின்னு வந்து கொடுத்துருக்காங்களா? சரிங்க. அடுத்து அப்படியே வந்தீங்க அப்படின்னா சுடச்சுடரும் பொன்போல் ஒளிவிடும் துன்பம் சுடச்சுட நோர்கீர்ப்பவர்க்கு. இது என்னது? உவமை அணின்னு வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு. வெறும் சொல் பின்வரும் நிலையணி மட்டும்தான் வந்து இருக்குது. சரியா? அடுத்தது வந்து பிடிதுமொழிதல் அணி வந்து கொடுத்துருக்காங்க. இது ஆல்ரெடி நம்ம பல இடத்துல படிச்சிருக்கோம். ஓகேவா? அவ்வளோதாங்க. ஸோ அவ்வளோதான், இந்த லெசன் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ அடுத்த வீடியோவில் லெசன் நம்பர் 4 நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.